லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் குறித்து இன்றைக்கு உரையாட நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புவனேஸ்வரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கரூர் சம்பவம் பார்த்துருப்பீங்க. பல எதிர்பாராத இதில் 41 உயிர்கள் பலியாயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள், அந்த சம்பவத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திட்டமிட்ட படுகொலையை தான் நான் பார்க்குறேன். அரசியல் திட்டமிட்ட படுகொலை. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் மற்றவங்க வைக்கிற வாதப்படி பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் நடக்காத சிக்கல் கரூரில் ஏன் நடக்குது? சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமலரில் வந்த செய்தியை பார்க்கணும். டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அவங்களோட திட்டமே வந்து ஒரு கூட்டிகிட்டு போய் ஒரு இந்த வடிவேல் நகைச்சுவை சொல்கிற மாதிரி ஒரு முட்டு சந்தில் நிறுத்தணும் அப்படின்னு தான் அவங்க திட்டம். இப்போது பொதுவாக எங்கே கூட்டம் நடந்தாலும் ஒரு பொது வெளியில் நடத்த சொல்லுவாங்க. திமுகவோ இல்லை திகாவோ இல்லை எந்த இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள்லாம் தெருமுனை கூட்டம் நடத்துவாங்க. ஒரு பக்கம் நடத்துனாங்கன்னா இன்னொரு பக்கம் வெளியே போகலாம், வரலாம், எல்லா விஷயங்களும் இருக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு 6 இடத்துல ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாங்கன்னு தெரியும், எவ்வளோ அலமோதுறாங்கன்னு தெரியும். அந்த சூழலில் திட்டமிட்டு நீங்கள் இந்த இடத்துல வழி வரணும், ஏதாவது சிக்கல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. ஒரு எந்த ஒரு போலீஸ் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துது, ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும். ஒரு அரசு வந்து அது யார் எந்த கட்சிக்காரங்க நடத்தினாலும், கோவில் விழாவோ இஸ்லாமியர்களுடைய பண்டிகையோ கிறிஸ்தவர்கள் பண்டிகையோ, அரசு பொதுவாக அதை பார்க்கணும், பொது நிகழ்ச்சியாக. அதனால தான் நான் அரசுகிட்ட போய் நான் அனுமதி கேட்குறேன். நான் கூட்டம் நடத்துறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன மெஷர்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்க. இல்லைனா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அரசோட வேலை. எதுக்கு காவல்துறை இருக்கு? அதுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறது. கண்டிப்பாக ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பதற்கு பேர் தான் காவல். சரிங்களா? அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? வந்து அரசு கோட்டை இட்டுன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க முழுக்க அரசு இயந்திரம். அரசு இயந்திரம் இல்லை. விஜய் தரப்புக்கு எந்த தவறுமே கிடையாது அப்படி நம்ம சொல்லிட முடியாது. விஜய் தரப்பும் அதில் பொறுப்பு கண்டிப்பாக பொறுப்பேற்றாங்க. ஏன்னா உங்களை பார்க்க கூட்டம் வராங்க, இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியும். நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் உங்களோட முன்னாடி அட்டவணை போடுறீங்க, திட்டமிடுறீங்க. ஒரு கூட்ட நேரம் போடுறோம், போட்ட நேரத்துக்கு போகணும்னு தெரியும். நீங்கள் திட்டமிட்டு சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன்? பள்ளிகள் விடுமுறையாக இருக்கும், கல்லூரிகள் விடுமுறையாக இருக்கும், பெரும்பாலும் 6 நாள் வேலைக்கு போயிட்டு வருவான் அப்படின்னு நீங்கள் கூட்டத்தை காமின்னு நினைக்கிறீங்க. கூட்டத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க, இவ்வளோ பேர் வராங்கன்றீங்க. நீங்கள் எந்த கூட்டத்துலையாவது விஜய் வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு பொதுவான ஒரு எளிய தொனியில் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? உச்சத்தில் போய் சினிமாவில் பேசுகிற அந்த பத்ரியில் திருமலையில் பேசுகிற அதே பாணியில் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும்ல, ஒரு ஷூட்டிங் போட்டாலே எவ்வளோ ஷெடியூல் போட வேண்டியிருக்கு, எவ்வளோ சாப்பாடு, நடிக்கிற நடிகர்கள், இந்த நேரம், இவங்களுக்கு கால் ஷீட்டு எல்லாத்தையும் திட்டமிடல. அப்போ அரசியல்ன்றது உங்களுக்கு விளையாட்டு கிடையாது. இல்லை, அது சரி தான். அவர் வந்து அறிவிச்சிட்டு தானே வர்றாங்க, நான் இந்த பெண்கள் இந்த இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தானே வர்றாங்க. அப்படி மீறி இவ்வளோ கூட்டம் வந்து குடும்பமாக போய் நிற்கிறது, குழந்தைங்களை தூக்கிட்டு போய் நிற்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய தவறு தானே. அப்படி சரி, நான் இப்படி உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். கருணாநிதி என்ன பண்ணுவோம், தொண்டர்கள் யாரும் தீக்குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார், தொண்டர்கள் யாரும் பட்டாசு வெடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வராதிங்கன்னாலே அவன் வராமல் எப்படி இருப்பான்? நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்க, 200 கோடி 500 கோடி 1000 கோடி படத்தை எடுக்கிறீங்க, திரையரங்களை வெளியிடுறீங்க. இப்போ ரோகிணி தேட்டர் என்னாச்சு? நீங்கள் அரசியல் வரது முன்னாடி ரோகிணி தேட்டர் என்னாச்சு? மொத்த சீட்டையும் நாசம் பண்ணலாம். அப்போ உங்களோட ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்கான்னு தெரியும், கட்டுக்கும் அடங்கலன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தானே உங்கள் தேவைக்கு நீங்கள் பவுன்சரை போடுறீங்க, உங்கள் பாதுகாப்பு போடுறீங்கல்ல, உங்களை பாதுகாக்க தெரிஞ்சதில்ல. அப்போ கூட்டத்தை பாதுகாப்பு பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரையும் ஏற்பாடு பண்ணுறீங்க. அப்போ வெகு மக்களை காப்பாற்றணும். இல்லை பிரேமலதா நீங்கள் இடத்துல பாராட்டணும். விஜயகாந்த் இறந்துடுறாருங்க, இங்கேருந்து சாலிகிராமத்தில் அங்கே போகும்போது அவங்க சின்ன இந்த கை ரேடியோ மாதிரி இருக்குல்ல, அதில் சொல்லிகிட்டே வராங்க, ஒலிபெருக்கி மாதிரி வச்சுட்டு, இந்த தொண்டர்களோட ஒவ்வொருட உயிர் முக்கியம், நம்ம யாரும் தள்ளுமுள்ளு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரணம், மனைவி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை பொறுப்படுத்திக்கிட்டாங்க, முன்னாடி என்ன சொல்றாங்க. அப்போ அதுக்கே நீங்க அப்படி ஒரு இறுதி ஊர்வலத்துக்கே அப்படி நடத்தும் போது நீங்க எவ்வளவு பொறுப்பா நடந்தீங்க. அப்போ வந்து நீதியரசர்கள் வந்து சொன்ன அந்த வார்த்தை சரிதான்ங்கிறீங்களா? நீங்க சொல்றது தலைமை பண்பு, தலைமை பண்பு இல்ல, அதுல கொஞ்சம் விமர்சனம் இருக்கு, நம்ம பின்னாடி பேசும்போது பேசுவோம். தலைமை பண்பு பத்தி அவங்க நம்ம சொல்லிட முடியாது. நீங்க திட்டமிடலன்னு நீங்க சொல்லலாம், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்கன்னு கேட்கலாம், அறிக்கை கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த விமர்சனத்துல எனக்கு இல்ல தனிப்பட்ட அந்த வழக்கு வரதுக்குள்ள அடுத்து போவோம். நீங்க தனிப்பட்ட இல்ல விஜயுடைய அரசியல் வரவு வந்து கண்டிப்பா அது தமிழ் சமூகத்துக்கு சரின்னு நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய கேடு, தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு. அது இன்னும் இப்போது நம்ம பொதுவாக வந்து இந்த இப்போ நேபாளில் நடக்கிற சிக்கல், அப்புறம் இலங்கையில் நடந்த சிக்கல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத, ஒழுங்குமுறை இல்லாத ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நாயகன் வந்து தலைவராக மாறி அது வாக்குகளாக மாறுதுன்னா சர்வநாசம் ஆகிடும். தமிழகத்துக்கு வந்து அது இல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்தை இதை பார்க்கும்போதே ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக வேதனையாகவும் அவமானமாகவும் இருக்கு சார். நமக்கு இருக்கு உண்மையிலே. அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு எதுக்குடா இவ்வளோ நம்ம போய் நிற்கணும்,
ஒரு திரையில ஏன் நடிகனை தேடிக்கிட்டு நம்ம அலையிறீங்க இப்படி? அவர் என்ன தங்கத்திலையும் வைரத்திலையுமா பண்ணிருக்கு? நம்மள மாதிரி சக மனிதன் பார்த்தீங்களா? ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன். அதுக்கு இந்த மீடியாக்களும் ஒரு காரணம். கண்டிப்பா. நான் ஒரு மீடியா துறையை சார்ந்த ஆளா நான் அதை வந்து ஒத்துக்கிட்டாகணும். எங்க ஆளுங்க வந்து அந்த இதோ வந்து விட்டார், என்ன இப்போ உட்கார்ந்துருக்காரு, என்ன தண்ணியை குடிச்சாரு, தும்முனாரு, என்னடா அவன் பாத்ரூம்ல எட்டி பார்க்காத வரைக்கும் நடக்குது. ட்ரோன் ஷாட் வச்சு இதெல்லாம் வேற. வீட்ல இருந்து நீங்க டயர்ல ஷாட் வைக்கிறீங்க, நீங்க அந்த வண்டி மூவ் ஆகுது. அவருடைய இந்த பயணங்களை ஒவ்வொன்றையும் சினிமா படம் மாதிரியே நீங்க வந்து காட்டுன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு செய்தி இல்லை. என்ன பிரச்சனைனா 24 மணி நேரமா செய்தி மாறினால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க இப்போ சனிக்கிழமை தான் உங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரு. இப்போ இந்த சனிக்கிழமை ஒண்ணு எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, யாரும் ஒன்னாவலையே, டிவி நடந்துட்டு தானே இருக்கு. இல்ல அதான் இப்போ அது இழப்பு, இவங்களுக்கு இழப்பு. இது டிஆர்பி வரல, எல்லாமே வர போச்சு. ஆமா கண்டிப்பா இதனுடைய விளைவு வந்து 41 உயிர்கள் வந்து வாழ்ந்து எவ்வளவு கனவு. 41 உயிர்கள் போனதுக்கு நீங்க வைத்த கேள்வியில இன்னொரு பங்கை விட்டுட்டீங்க. ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இல்லை அதை தான் நானே சொல்றேன். நான் மீடியாக்காரனா இது வந்து எங்க ஆளுங்க செஞ்ச தவறு, கண்டிப்பாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம். இது யாரும் வைக்காத கோணம். ஊடக நண்பர்களுக்கு, ஊடகத்துக்கு இல்லை முழுக்க பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயை எளிதா நம்ம குற்றம் சொல்றோம். ஆனா அந்த வெங்காயத்துக்கு பின்னாடி நம்மளுடைய பொறுப்பு இருக்குல்ல, நம்ம செஞ்ச தவறு இருக்குல்ல. எவ்வளவு இந்த லைவ் போட்டு பண்ண ஆசிரியர்கள் யாருமே அதுக்கு பொறுப்பே இல்லையே. உங்க மீடியா தானே செஞ்சு. என்ன வெங்காயத்துக்கு இவ்வளவு லைவ் தேவை? அப்ப யார் அந்த லைவ் பண்றது? உங்களுக்கு ஒரு வியாபாரம், சரியா? அந்த பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, விளம்பரம் வருது, காசு வாங்கிட்டீங்க, பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, விளம்பரத்தை விடுங்க, அவங்ககிட்டே வாங்குறீங்க. அவங்க கிட்ட இதுக்கு வந்து லைவ் கவரேஜ் பண்றதுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் அது வாங்கிட்டீங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து இது மாட்டி தானோன்னா நீங்க வந்து யோக்கியனா மாதிரி அங்க கை காமிக்கிறீங்க, இங்க கை காமிக்கிறீங்க. அது கட்சியா இல்ல நடிகரா அப்படின்னு நீங்க பேசிட்டீங்க. அதுவும் உங்களுக்கு வியாபாரமா மாறுது. அப்பவும் அதையும் வியாபாரம். மீடியாக்களுடைய பங்களிப்பு இந்த விஷயத்துல பெருசு. ஏன்னா நீங்க பொதுமக்கள்கிட்ட இப்போ நம்ம ஒரு கருத்தியலாக படிக்கிறோம், பேசுகிறோம், நம்ம உரையாடுறோம், நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குது. சாதாரண மனிதர்கள் வந்து விஜய் வந்து ஒரு கதாநாயகன் எப்பவுமே அவன் உணர்ச்சி பிளவாக தான் இருப்பான். நீங்கள் ஏன் திரையரங்க வந்து இருட்டில் வச்சுட்டு ஒருத்தனை உள்ள உட்காரிங்க, அவன் அழுவான், சிரிப்பான், தன்னையே அந்த நாயகனாக நினைக்க ஆரம்பிப்பான். விஜயை பார்க்கும்போது அவனை தான் விஜயாக பார்க்குறானே தவிர விஜய் கிடையாது. விஜய் தன்னை பற்றி பேசுகிறான், தனக்காக பேசுகிறான்னு நினைக்கும் போது அவன் அங்கே போய் பார்க்க தான் செய்வான். எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு எல்லாருக்கும் கூட்டம் சேர்றதோ ஓட்டு போடுறதோ காரணமே தன் நினைக்கிறத அவன் பேசலாம். சரிதான் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ எம்ஜிஆர் காலத்தில் அது வந்து அந்த பீரியடில் திரை அப்படிங்கிறது ஒரு புதிய வடிவம், ஒரு திரை வடிவங்கிறது புதுசு. சரி, அப்போ நமக்கு நம்ம தாத்தாக்கள் வந்து பார்த்து மயங்கினாங்க. ஜெயலலிதா ஆடினாங்க, ஜெயந்திமாலா ஆடினாங்கன்னு பார்த்தாங்க. எம்ஜிஆர் ஆடுறாரு, பாடுற எம்ஜிஆர் கலரை பார்த்து மிரண்டான். அந்த கலர் ரோஸை ஏற்றி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து மிரண்டாங்க, ரசிச்சாங்க, விழுந்தாங்கங்கிறதுல ஒரு நியாயத்தை. ஒரு கூலி தொழிலாளர் இருக்கிறோம்னா இவங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம். ஆமாம், அதே இது வந்து ரஜினி பீரியட் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ விஜய் பீரியட் ஆச்சு. இன்றைய தலைமுறை நீ தலைமுறை, உனக்கு நடிகனே தேவையில்லை. ஒரு சொன்னால் அதே உருவாக்கி கொடுக்குற அந்த தலைமுறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதை பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு என்ன அப்படி ஒரு நடிகன் மேலே இவ்வளோக்கு இது ஈர்ப்பு? ஏன் அப்போ தமிழினம் வந்து முட்டாப்பாய் உள்ளலாம் இருக்கா? அப்படி நம்ம அப்படி சொல்லிட முடியாது. நான் இதில் ஒரு சின்ன ஒரு சேர்க்கையை சேர்த்துக்கிறேன். நம்ம பெரியவங்க இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நிகழ்ச்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங் எடுக்கிறாங்க, படப்பிடிப்பு நடந்துச்சுன்னா யாரும் பெருசாக போய் பார்க்க மாட்டாங்க. அவன் வேலை அவன் பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு போயிடுவாங்க. இல்லை, கிராமப்புறங்களில் போவாங்க, அப்படி எல்லாரும் போக மாட்டாங்க. அந்த மனநிலை உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் கூட்டமாக போய் நிற்கிறதுலாம் ரொம்ப குறைச்சல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் வந்தப்புறம் நான் அங்கே நிற்கிற என்னோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குன்னு காமிக்கிற ஒரு மனநிலை, ஒரு செல்ஃபி எடுத்து அதுதான் கூட்டமாக மாறுது. நீங்கள் WWF எடுத்தாலும் எது எடுத்தாலும் மை ப்ரெசன்ஸ் இஸ் தேர். நான் அங்கே போயிருக்கேன், நான் IPL மேட்ச் பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேலரியிலேருந்து எடுத்து போகிறீங்க. அது உதயநிதியாக இருந்தாலும் மாறன் குடும்பம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன், என் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு பிறந்தநாள் படம் சொல்லணும்னா கூட உங்கள் படத்தை போட மாட்டேன், நான் உங்கள் கூட நிற்கிற படத்தை போட தான் இருக்குது. அப்போ இந்த சமூகமே தன்னோட விளம்பரத்தை, தன்னோட இருத்தலை காட்டுவதற்காக போகிறதுனால ஏற்படுற சிக்கல். இப்போ நம்ம இந்த வழக்கில் அடுத்தடுத்து அதன் பிறகு மரணம், அதுக்கப்புறம் விசாரணை ஆணையம், அரசு உடனடியாக அரசின் வேகத்தை எப்படி பார்க்குறீங்க? அரசு அதாவது எப்பவுமே நீங்கள் சொல்லுவோம்ல, அதாவது பொதுவாக நம்ம நீதித்துறையில் சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் பரீட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் விரைவாக செஞ்சாலே அங்கே சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கருணாநிதி எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு பயங்கரமான
எனக்கு அவரோட உழைப்பும் அவரோட செயல் திட்டமும் பிடிக்கும், நோக்கம் பிடிக்காது. அப்போ கமிஷனை போடு. நோக்கம் சிதைக்கிறது. ஆமாம், நோக்கம் சிதைக்கிறதா. அதனால கமிஷனை போடு அப்படின்றது. அப்போ நீங்கள் எவ்வளோ கடன்னு செய்யுது பாருங்களேன். நீங்கள் நல்லா பாருங்கள், 8:40 என்னவோன்னு நினைக்கிறேன், அந்த சமயத்தில் வெளில வருது. உடனே இவங்க வந்து முதலமைச்சர் அங்கே போறாருன்றாங்க, குடும்பத்துக்கு 10 லட்சம் சொல்கிறாங்க. உடனே அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைக்கிறேன்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் அங்கேருந்து வராருன்றாங்க. பயங்கர வேகம், அப்படி பயங்கர வேகம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 4 இடங்களை கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்கும்போது அந்த இடம் தரமாட்டோன்னு சொல்கிறாங்க. நான் என்னை நிலைநிறுத்துறதுக்காக திருப்பி சொல்கிறேன். நம்மளோட இவர் இன்பதுரை இருக்கார் இல்லையா, நம்ம அட்வொகேட் இருக்கார் பாருங்க, யார் அதிமுக வழக்கறிஞர், எங்களுக்கு பிப்ரவரி மாதமே அந்த இடம் உகந்ததில்லைன்னு ஒரு அறிக்கை எடுத்து காமிக்கிறார். அப்போது அதிமுக உகந்த இடம் அல்ல என்ற இடம் விஜய்க்கு எப்படி உகந்த இடமா ஆக முடியும்? சரிங்களா? அது இல்லாமல் அதிமுகவுக்காவது அவங்க கூப்பிடுற ஆள்கள் தான் வருவாங்க. கூப்பிடுற ஆளோட கிளை அமைப்பு செட்டப் அதை தான் சொல்றேன், அவங்களுக்கு அவங்க ஆட்கள் வருவாங்க. ஆனா இங்க விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வருவாங்கல்ல. அவர் இவர் விஜய் போட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. திமுக காரனா இருப்பான், அதிமுக காரனா இருப்பான், எல்லா கட்சிக்காரரும். இல்லை, பிரச்சனையே அந்த சிக்கல் தாங்க. ஒரு வருஷமா இவங்க 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷமாவே யார்கிட்ட பேசினாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், ஓட்டு போடுவேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்களா. அந்த சிக்கல் வந்து வருது. அதை விட அந்த ரொம்ப எம்ஜிஆருக்கு இருந்த ஈர்ப்போ, ஜெயலலிதாவுக்கு இருந்த ஈர்ப்போ, ரஜினிக்கு இருந்த ஈர்ப்போ இல்லைனாலும் கண்மூடித்தனமாக நடிகர் என்ற ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அந்த எல்லாமே இந்த ப்ரோன்றது, அந்த நீங்கள் நம்பா நண்பின்றது, இந்த மாதிரி ஒரு அந்த பசங்களுக்கே அந்த நீங்கள் வந்து அவன் ஒரு ஒழுங்குக்குள்ளே வரமாட்டான். அந்த இளங்கன்று பயம் அறியாது. அந்த ட்ரெண்டில் விஜய் வந்து நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் படத்தை எடுத்து பாருங்களேன், ஒரு திமிராவே பேசுறது. எந்த படத்துலையாவது ஒரு பண்பா நடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் எதுனாலும் அழகி திருமகன் எடுத்துக்கிட்டா கூட அதில் ஒரு கேரக்டர் ரொம்ப மோசமாக நடந்துக்கும். அப்போ அவரோட நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், 20 வருஷமா விஜயோட ஒரு படத்தை எடுத்து எந்த படமாவது சமூகத்துக்கு தேவையான படமோ, இல்லை சமூக அக்கறை உள்ள படமோ, அரசியல் அக்கறை உள்ள படமோ ஏதாவது ஒன்று பேசியிருக்கா? ஒன்றும் கிடையாது. திமுரு, அயோக்கியத்தனம், பூரிக்கத்தனம், இந்த மாதிரியே நீங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தால் கூட ஒரு பூரிக்கத்தனம் பண்ணி தான் வருவார், கட்சி படுத்துட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இளைஞன் அதை எதிர்பார்க்குறான். தான் ஒரு கதாநாயகனாக விஜய்க்கு இது புரியும். தான் வந்து எந்த இடத்துல இருக்கோம், இந்த சமூகத்தை வந்து எங்க கட்டமைச்சு கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இயல்பாகவே இந்த பசங்க இந்த ஜென் தலைமுறை சொல்றது வந்து ஒரு மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது, சமூக காலமாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த பழியும் இப்போ விஜய் மேலே விடுது. இவங்க இப்படி இருக்குது, நீ தான்ப்பா காரணம். நீங்கள் கேட்டீங்கல்ல, இது தமிழ் சமூகத்துக்கு சீர்கேடு தானே கேட்குறீங்க. அந்த பழி மொத்தம் இப்போ விஜய் மேலே விழுந்துருச்சு. நீ ஒழுங்காக இருந்திருந்தா இந்த சமூகம் இப்படி இருந்திருக்காது. ரஜினி கமல் தப்பிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. அதை சொல்லியே தான் பேசினாங்க. அவங்க 2 பேருமே அதை சென்ஸ் பண்ணாங்க. அவங்க வயசும் அவங்க அனுபவம் அவங்க பார்த்த அரசியல் சரிதான் சார். நீங்கள் என்னத்தான் விஜய் சொன்னாலும் கிறுக்கு பயிலும் நாம தானே நம்ம தானே திருந்தணும். நீங்க என்ன பயன்படுத்துறீங்கல்ல, நான் கிறுக்குன்னு தெரியுது, ஏன்னா நீங்க தானே பயன்படுத்துறீங்க. நீங்க அங்க கூட்டும்போது அங்கிள் சிஎம் அங்கிள் அப்படின்னு நீங்க பேசினா அவன் என்ன விசில் அடிக்கிறான் பாடுறா, சிஎம் முதலமைச்சரே மாமான்னு கூப்பிட்றான், அங்கிள் கூப்பிட்றான். அப்போ நீங்க என்ன மொழி கற்றுக் கொடுக்குறீங்க? என் ரத்தத்தின் ரத்தங்களே, என் உடன்பிறப்புகளே அப்படின்னு பேசின சமூகம் போய் நண்பா நண்பீஸ் இப்படி நீங்கள் பேசி ஒரு சமூகத்தை காலத்துக்கேற்ற மாற்றம். இது காலத்துக்கேற்ற மாற்றம் கிடையாது, சீரழிவு தான். நீங்கள் கேட்ட சீரழிவு போய் இங்கே கரூரில் வந்து முடிஞ்சிருச்சு, அங்கே மொத்தமாக போய் முட்டி நின்றுச்சு. இனிமே விஜயும் சரி இந்த சமூகமும் சரி தன்னை சீரமைச்சுக்கும். மற்ற நாடுகளில் இருக்கிற மக்களை விட தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாடும் அறம் சார்ந்த மக்கள். இப்போ கூட என்ன பேசுகிறாங்க, இல்லைங்க இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, 2 பக்கமும் பேசுகிறாங்க. அந்த அறம் என்றைக்குமே தமிழர்கிட்ட இருக்கும். நீங்கள் அது எந்த ஈழ விடுதலை போராகட்டும், அதற்கு பின்னு தமிழ்நாட்டில் நடந்தாகட்டும், நம்ம முத்துக்குமார் ஆகட்டும், நீங்கள் அவர் எடுத்துன்னு அறிவாயுதம் ஏந்துவோம் தான் சொன்னாரே தவிர ஒரு காலத்தில் நீங்கள் வந்து துப்பாக்கி எடுங்க, அரசுக்கு எதிராக வன்முறை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. தன்னை மாய்த்து கொண்டாலும் அறிவாயுதம் ஏந்துங்கள் அப்படின்னு நடந்த ஒட்டுமொத்த கதையும் சொல்லி வச்சு தான். அப்படி முத்துக்குமார்கள் இருக்கிற ஊர்ல தான் இந்த மாதிரி சமூகம் வருது. அப்போ நம்ம அதில் நான் என்னையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நான் சமூகத்துக்காக என்னோட நேரத்தை செலவிடவில்லை, எனக்கு பொருள் தேடி போக வேண்டியிருக்கு. என்ன நீங்கள் நேரம் செலவிட்டாலும் உங்களை பார்க்க வர மாட்டேங்கானே சார், உங்கள் குரலை கேட்க தயாரா இல்லையே. நம்மளை அதுக்கு ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது. நீங்கள் தானே இவங்களுக்காக தானே பேச வேண்டிய, இவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற அவமானம் தானே வருது. இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் சொன்ன உங்கள் ஊடகம் நம்ம ஊடகம் தான் என்ன பண்ணுது, 2017 ஜெயலலிதா 2016 இறக்குறாங்க. உடனே என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டில் ஆளுமை இல்லை, தமிழ்நாட்டில் ஏன் ஆளுமை இருக்கணும்? தலைவன் இருக்கணும், அறம் சார்ந்தவர் இருக்கணும், ஒரு நல்லவர் இருக்கணும் தானே நீங்கள் பேசியிருக்கணும். ஆளுமைனா என்ன? நீங்கள் உங்களுக்கு மக்களை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈர்ப்பு தேவைப்படும். அப்போ அந்த கரிஸ்மான்றது என்ன? சினிமாவா என்ன? வேற எதை தவிர நீங்கள் கிடைக்க முடியும்? கரிஸ்மா திரையரங்கத்தில் போய் பார்க்குறோம், அவ்வளோ கரிஸ்மா வேற எங்கேயும் கிடைக்காது.
நம்ம தமிழ் சமூகத்தில் எத்தனையோ பேர் பல தொண்டுகளை செய்து கொண்டு பலருக்கு உணவளித்து கொண்டு பலருக்கு வேலை வாய்ப்பு அளித்து கொண்டு இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம இன்னைக்கு என்னைக்காவது பாராட்டுமா கொண்டாடி? அதான் இப்போ அதே நாள் தான் இன்னொரு பக்கம் மலைகளின் மாநாடுன்னு சீமான் நடத்துறாங்க. எதுக்கு கூட்டம்? தொண்டை தண்ணியை வத்தி ஒவ்வொரு மாடுகள் மாநாடு, மரங்களின் மாநாடு, கடல்களின் மாநாடு போறாரு, வரிசையா நடத்திட்டு வராங்க. அதே நாள் மலைகளின் மாநாடு நடந்தது. அதுக்கு இந்த ஊடகங்கள் எந்த இதே அளவு கூட்டம் அங்க வருது கண்டிப்பா. ஆனா அங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா பொறுப்பு முடிச்ச உடனே குப்பை முதற்கொண்டு சரி பண்ணி வச்சு சேர் அடிக்க கொடுத்துட்டு போறான். இப்படி ஒரு நிகழ்வு இங்க நடந்துச்சுங்கிற தடையமே இல்லாத அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு போறாங்கன்னு பிள்ளைங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். ஒரு சேர் வாடகை கொடுக்குறவனே நான் விஜய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, ஒரு காவல்துறைக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்திருக்கணும். மதுரை மாநாட்டுக்கு நான் சேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். கேரளால இருந்து வந்துச்சுன்னு சொல்றான். அதை உடைச்சு போட்டாங்க. அப்போ ஒரு சேர் வாடகை கொடுக்குறவனே அவளை சிந்திக்கும் போது இந்த அரசும் இந்த காவல்துறையும் எவ்வளவு யோசிச்சிருக்கணும். அப்போ வந்து விஜய் வந்து ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட வேண்டியவர். கண்டிப்பா முழுக்க அதுல வருத்தம் இருக்கலாம். நீங்க வேற மத்த விமர்சனம் வைக்கிறலாம் இருக்கட்டும். இந்த சம்பவத்தோட விஜய் வந்து ஒரு சீர்கேடுன்னு நான் சொல்றேன். அரசியல இருந்து ஒதுங்கிடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. தன்னை சரி பண்ணிட்டு வரலாம்ல, வாய்ப்பு கொடுக்கணும்ல. நீங்க ஒரு யாரா இருந்தாலும் தவறு மன்னிப்புன்றது அதுதான். தன்னை திருத்தி கொண்டு ஒரு கட்டமைப்போடு நீங்கள் அந்த பூத் கமிட்டி சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொரு தேர்தல் வாக்குச்சாவடிக்கும் நீங்கள் கட்டமைப்பை வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ சரியாக இருக்கிறோன்னு ஒரு 10 வருஷம் நிரூபிங்க. அதுக்கப்புறம் வாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை முட்டி உடனே முதல்வர் அது நான் வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் எடுத்தோடனே அமெரிக்கா மாப்பிள்ளை வரணும், நீங்கள் சினிமா தான் போகணும், அது உங்கள் அப்பா தான் படம் எடுக்கணும். நீங்கள் அவரை எடுத்து வச்சு அவர் நேராலாம் அவர் வந்துடல. அவங்க அப்பா 12 வருஷம் 15 வருஷம் சப்போர்ட் பண்ணி விட்டுருக்காரு. வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. சரிங்களா? அவர் உழைச்சி வந்தாருன்னு சொல்கிறது தனுஷை கூட அவர் உழைச்சி வந்தார் சொல்லலாம், செல்வராகவனை சொல்லலாம், இளையராஜாவை சொல்லலாம், ஏ ரகுமானை சொல்லலாம், யாரை வேணால் சொல்லலாம். விஜய்க்கு அப்படி இல்லை. அவருக்கு அப்போத்துலேருந்தே எல்லாமே அமைத்து கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. தேர்தல் அரசியல் அது என்பது இல்லை. களத்தில் நிற்கணும். அதாவது விஜய் எப்படி கூட்டு வந்து தெருவில் இழுத்து விடுறதுக்கு முன்னாடி ஏதாவது திராவிட கண்டிப்பா அதான் அந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து முழுக்க உண்டு. ஏன்னா வந்து விஜய் கூட இயக்குறது எல்லாம் முழுக்க திராவிட ஆட்களா இருக்காங்க, தெலுங்கர்களா இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல அருமையான நீங்க தொட்ட இடம். நீங்க என்னன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 75 வருஷம் பாரம்பரியம் கட்சிக்கு இருக்குது, 100 ஆண்டு பாரம்பரியம் நீதி கட்சிக்கு இயக்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, யார் நீங்க? பிராமணர்கள்லேருந்து அடிச்சு போடுங்கன்னு, முதலியார்கிட்டேருந்து அடிச்சு போடுங்கன்னு இயக்கம் நீங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நான் இது தமிழ் தேசியர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாயக்க மன்னர்கள் ஆட்சி நடக்குது, ஆங்கிலேயர்கள் வராங்க, அவங்களுக்கு கப்பம் கொடுத்துறோன்னு சொல்கிறாங்க. எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. எப்பா நீ கொடு, நான் இருந்துக்கிறேன், என்னை விட்டா போதும். அவனாலையும் அவ்வளோ பேரை போட்டு வேலை செய்ய முடியாது. இப்போ விஜய்க்கு இருக்கிற அதே சிக்கல் தான். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு நீங்கள் சிஸ்டம் இருக்கணும். அவன் ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்கான், எல்லாமே இருக்கிறான். விஜய் எல்லாத்தையுமே போஸ்ட் அடிக்கிறதுக்கோ பண்ண முடியாது இல்லையா? அந்த பாட்டம் லேயரில் ஆள் வேணும், அங்கே இருக்குது, கொடுத்துட்ருக்காங்க. அப்போது ரெட்டியார்ட்டையும் நாயக்கமார்ட்டையும் என்ன இருக்குது? சொத்து இருக்குது, நிலங்கள் இருக்குது. சுதந்திரம் பிரிட்டிஷ் வந்துடுறாங்க. உங்களுக்கு தேவை என்ன? காசு கொடுத்துட்றோம், வரி கொடுத்துட்றோம், ரைட்டு, நடந்துகிட்டே போட்டோம், அப்படி வந்துடுது தான். அதுக்கப்புறம் விடுதலை வரப்போகுதுன்னு தெரிஞ்சவொடனே நாடு பிரியும், அவன் விட்டுட்டு போயிடுவான்னா யார்கிட்ட அதிகாரம் போகும்? அவன் அப்பயே சொல்கிறான் இரட்டை குடிமையை சொல்கிறான். அப்போ நம்ம ஆளுங்களாம் உள்ளே போனால் தான் நம்ம சொத்தை காப்பாற்ற முடியும். நம்ம ஜிடி நாயுடு வணிகம் தலை. நீங்கள் நாயக்கர்களோ இல்லை கம்பளத்து நாயக்கர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க பெரும்பாலும் வணிகர்களாக இருக்கிறாங்க, இல்லை பெரிய பெரிய நிறுவனத்தோட முதலாளிகளாக இருக்காங்க. அவன் விட்டுட்டு போயிடுவானா? நாளைக்கு ஆந்திரா இப்போ பாகிஸ்தானுக்கு கிளம்பி போங்கன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டோட பிரித்து போயிட முடியுமா? நீங்கள் தஞ்சாவூர் வரைக்கும் அவங்க பரவி இருக்கிறாங்க, கோவில்பட்டி வரைக்கும் பரவி இருக்கிறாங்க. எப்படி அவன் விட்டு போவான்? அப்போது சிஸ்டத்துக்குள்ளே போகணும், அப்போ அரசியலுக்குள்ளே போவான். இப்படி வச்சிருக்காங்களா? அதை காப்பாற்றுவதற்காக இல்லை, அது நீங்கள் மறுக்கவும் முடியாதுங்க. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை புரியாமல் அரசியல் பண்ண முடியாது. அப்போ தன்னை நிறுவதுக்காக விஜய் வந்தாலும் சேர்த்துக்கும், அஜித் வந்தாலும் சேர்த்துக்கும், யார் வந்தாலும் அங்கே போய் தன்னோட ஆளை உள்ள தள்ளுறதுக்கு அது எப்பவுமே வேலை செய்யும். வந்தவர் தான் வந்து அதுக்காக அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக வந்தவர் தான் ராமசாமியார். கண்டிப்பா மாற்றுக்கிறதே கிடையாது. அதிகாரத்தை பிடிக்க வந்தவர்ல அதிகாரத்துக்கு போங்கன்னு திருப்பி விட்டாரு. நான் இங்கே இருந்துக்கிறேன்பா, நீங்க போங்க, நீங்க நல்ல அடிப்படை இதோட இது என்ன? நம்ம கிட்ட நிலம் இருக்கு, சொத்து இருக்கு, பணம் இருக்கு, ஆனா அதிகாரம் இல்ல, எல்லாம் அவனதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கப்பா நம்ம ஆளுங்க அங்க உள்ள இறக்குவோம் பண்ணது. தங்களின் நிலங்களையும் தங்களின் வணிகத்தையும் தங்களின் நிறுவனங்களையும் பொருளாதாரத்தையும் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லணும். என்னோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்தவங்க தான் திராவிடர்கள். அதுக்காக நீங்க நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் உங்ககிட்டே அவங்க வருவாங்க, தமிழ் தேசியம் பேசுவாங்க, தோழர் சொல்லுவாங்க, அவங்க வைக்கவே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பாதுகாக்கிறது அவங்களோட கட்டாயம். சரிங்களா? அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இல்லை இதில் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. நம்ம முத்துக்குமார் இறுதி விழா நடந்துச்சு இல்லை, அப்போது நாங்கள் எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த அந்த பெரம்பூர் வழியாக. ஆமாம் அப்போ வந்துக்கிட்டு இருந்தப்போ ஆமாம் அந்த இடத்துல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் நடந்துச்சு. வரிசையாக சேட்டுகளுக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க.
தண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் கூட என்னையா சேட்டுகள்லாம் தண்ணி வியாசர்பாடிக்கு கொடுக்க சொன்னேன். ஆமாம், அப்போ இப்போ கூட வந்த பத்திரிகை நண்பர் சொன்னார், அதில் வெறும் அது கிடையாது, அவன் தன்னுடைய அசட் அங்கே பாதுகாக்கிறான். என்ன பண்றது, நீ தண்ணி கொடுத்தா ஐயோ சேட்டு தண்ணி கொடுத்தா நல்லவன். இப்போ நான் வந்து நல்லவன் சொல்றேன், சேட்டு நமக்காக தண்ணிலாம் வச்சிருக்காங்க பாதுகாக்கிறான். அவன் வந்து என்ன சொன்னா, இல்லவே அவன் வந்து அவன் கடையை பாதுகாக்கா, அங்க தண்ணி வச்சீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு அவன் அமைதியா போயிருவான். இது ஒண்ணும் இல்லைன்னா அவன் போடுறான் 2 கல்ல போடுன்னு போட்டு போயிருவான். 2009 இதான் நடந்துச்சு. சங்கீதா ஹோட்டல் இருக்கு நீதிமன்றத்துக்கு எதிர்க்க. அங்க பிரச்சனை நடக்கும்போது இங்க இருந்து இப்ப நீங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்றமே விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அவர் தான் கல் அடிக்கிறாரு. ஏன்னா அது கன்னடம் இடம் அப்படின்னு கல்லெடுத்து அடிச்சிடறாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா சேட்டோட நிலைமை என்ன ஆகும்? அந்த குளத்தூர் அந்த நேரா உள்ள போற வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்வாடிகள் தான். வியாசர்பாடி நீங்க அங்க போய் சுடுகாட்டு சேர்ற வரைக்கும் கண்டிப்பா முழுக்க முழுக்க ஜீவா நிஜம்தான். என்னையும் என் சொத்தையும் என் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஏமாறாதீங்க, அவன் அவனை பாதுகாத்துக்கிறான், நீங்க ஏமாறாதீங்க, நீங்க அரசியல் மயமாகுங்கள் அப்படின்றது என்னோட வாதம், கோரிக்கை. நீதிமன்றம் வந்து கடுமையாக வந்து அதாவது சில வார்த்தைகள் வந்து மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவாக தானே இருக்க முடியும். பின்னடைவுன்னு நம்ம சொல்கிறோம், பின்னடைவாக இவங்க உருவாக்குறாங்க. ஆனால் நீதிபதி சொல்லிட்டாருன்றதுக்காக நீதிபதி சொற்கள் தவறான வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது. விஜய் நல்லவர்னு பார்க்க முடியாது. நீங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதனால நம்ம விஜயே நல்ல அப்படின்னு நம்ம சொல்லலை. விஜய் ஒரு தலைமை பண்பு உள்ளவர் நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த விமர்சனங்களுக்கு நீ தான் காரணம். நீ சரியா இருந்திருந்தா இவ்வளவு விமர்சனங்களை எதிர்பார்த்திருக்க வேணாம். நீ வழக்குக்கு அந்த வார்த்தைகள் தேவையில்லையே தவிர, ஆனால் விஜய் பொதுவாக பார்த்தா, ஒரு பொது மக்களாக பார்த்தா நம்ம வந்து விஜய் கிட்ட அந்த தலைமை பண்பு இல்லை. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்துல சீமானோ இல்லை விஜயகாந்தோ வேற யாரோ இருந்திருந்தாங்கன்னா நின்று அங்கே சண்டை போயிருப்பாங்க, ஏன் மக்கள் விழுந்திருக்காங்க அப்படிங்கிற இறங்கியிருப்பாங்க, மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. மருத்துவமனையில் என்ன ஆயிருக்கும்? பிடிக்காத 4 பேர் அழுதுருப்பாங்க. பிடிக்காத 4 பேர் கள்ள தூக்கிடுவானா, எதிர்கொண்டு தானே ஆகணும். எனக்கு நீங்க களத்துக்கு வந்தா சார், அரசியல் களத்துக்கு வந்தீங்க, அரசியல் களத்துல நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், கேள்வி எல்லாம் டிவிகேன்னு கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அப்படியே பயங்கரமா இப்படின்றீங்க. எதிர்ப்புகளும் வரும்ல, அதையும் எதிர்கொள்றதுதான தலைமை பண்புக்கான வெற்றி தோல்வி புகழ் இகழ்ச்சி ரெண்டுத்தையும் நீங்க எதிர்த்து நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டா வெறுமனே வெற்றி மட்டும் கிடைக்கும் நீங்க நினைச்சுக்கிறீங்களா? எப்படி இருக்கு? அப்ப நீங்க நோக்கமே அங்கிருந்தே ஆரம்பிக்குது இல்ல. அப்போ உங்களுடைய அந்த பண்பு வந்து குறைஞ்சிட்டுங்கிறத நீதியரசர்கள் வந்து சொல்லி அவர் நினைக்கிறாரு என்னன்னா, நீங்க ஒரு தாயபாஸ் இருக்குல்ல, அதில் கூட நம்ம நினச்சது உருட்ட முடியாது. ஒரு திரைப்படத்தில் கூட ட்விஸ்ட் இல்லாமல் படம் நல்லா இருக்காது. நீங்கள் ரஜினிகாந்தோ எம்ஜிஆரோ பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கமலஹாசன் அதை பார்க்க முடியாது. இவங்க 2 பேரும் எப்பவுமே வில்லன் வந்து மாசாக இருக்கணும். அவன் வந்து தூக்கி சாப்பிட்டா கூட அதை போய் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா வில்லன் தான் அந்த கதைக்கு போக முடியும். அப்போது இவங்க சொன்னபடி தான் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம செயல்படுறது யாருக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கம், இத்தனை வருஷம் வேலை செஞ்ச இயக்கம்னு ரஜினி ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறார். அப்போ நீங்கள் தெரியணும்ல ஸ்ட்ரக்சர் என்ன, யாருக்கு எதிராக போராடுறோம். 75 வருஷம் அனுபவம் இருக்குது, நீ உங்கள்கிட்ட இருக்கிற கேடரே இல்லை. ஆதவர்ஜுனாவை வச்சுக்கிட்டு நீங்கள் திட்டமிட முடியும். புஷியானதுக்கு என்ன பப்ளிக் லைஃப்பில் என்ன தெரியும்? இந்த சிக்கல் இருக்கும்போது நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அப்போது நீங்கள் ஒரு அரசியல் இறங்கினா உங்களோட முன்னேற்பாடுகள், நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளாட போகிறோம், செஸ் விளாட போகிறோம், பயிற்சி இல்லாமல் நீங்கள் கலந்து போக முடியுமா? அதுதான் இங்கே நடந்துருக்கு. இவருக்கு வந்து எடுத்த எடுப்பிலே வந்து டைரக்டாக நம்மளுடைய இந்த ரசிக கூட்டத்தை பயன்படுத்தி நம்ம அதிகாரத்தை பிடிச்சிடலாம். அவர் ஒரு தலைவான ஒரு போஸ்ட் அடிச்சு கை தூக்கி போட்டார்ல, அதுலேயே எல்லாமே நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டார். தலைவா கூப்பிட்ட உடனே அதுலேயே வந்து சரண்டர் ஆகி ஜெயலலிதா போய் நான் ஒரு அணில் குஞ்சு மாதிரி கூட இருப்பேன் நீங்க சொல்லி நீங்க அணில் பேர் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதுக்கு கெஞ்சின நிலை தான். மன்னிப்பு கேட்டார். அப்போ நீங்க அந்த அளவுக்கு சொல்லிட்டு இப்போ நீங்க ஆளுமைகள், ஏன்னா விஜயகாந்தையும் சீமானும் இதுல அவரோட பேசுறத நான் ரொம்ப முரண்படுறேன். இல்ல அதான் கண்டிப்பா அது ஒப்பிடவே கூடாது. ஏன்னா அந்த அவர்கள் வேற. ஆமா கண்டிப்பா இவருக்கு அந்த அன்னைக்கு பசங்க ஏதோ கீழே பிரச்சனைனா இறங்கி போய் ஒரு அடி விட்டுட்டு வந்தாப்புல சீமான். ஓகேங்களா, அவர் இறங்கணும்னு வரல, என்னன்னு பாருங்க கூட சொல்லிருக்கலாம். அவர் அதை பத்திலாம் குழப்பல, அங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல இறங்கி போறாருல. எம்ஜிஆர் கிட்ட விஜயகாந்த்லாம் நாக்க துருத்தி தான் வாழ்க்கையை வீணாக்குனாரு. சட்டசபையில என்ன பேசுற அப்படின்னு தானே கேட்டார். யாரை பேசுறேன்னு அந்த துணிச்சல் தலைவனுக்கு இருக்கணும். எதனால நான் களத்துல தலைமை கண்டிப்பா வழி நடத்தக்கூடிய தளபதி அடி வாங்குறது ரெடியா இருக்கணும். முதல் அடி ஓ மேல வரணும். அது என்ன தொட்டுட்டு நீ மத்தவனை பாரு அப்படின்னு இருக்கணும். நீ ஓடி போறது பெரிய விஷயம் இல்லையா, உள்ள கூண்டுக்குள்ள போய் உட்கார்றது பெரிய விஷயம் இல்லையா. அது நீங்க நடிகனா இருக்கிற வரைக்கும் கேரமல் வச்சு பாதுகாப்பான். நீங்க முதல்ல எதுக்கு குண்டரை கூட்டு வரீங்க, பவுன்சர் ஏன் கூட்டு வரீங்க? உன் தொண்டர் உனக்கு அணியமாக இருக்கணும். என் தலைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த உறவே உனக்கு இல்லையே, ஒரு தொண்டர் தலைவன் உறவே இல்லையே. என் தலைவன் நான் பாதுகாக்கணும்பா. இப்படி கை கட்டி இப்ப நீங்க சீமான் அனுபவம் சுத்தி கை வச்சுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆரை பாத்துக்கோங்க, கருணாநிதியை பாருங்க. வைகோ டிசிப்ளினா தொண்டர் அணியை உருவாக்கி சீருடை கொடுத்தாரு, நடக்க வச்சாரு, கூட்டம் நடக்கும். நீங்க இப்போ நான் இந்த வாதையும் சொல்லிடுறேன்.
அதாவது விஜய் வந்து காலதாமதமாக வந்தார் நீங்கள் சொல்கிறீங்க, 3 நாள் கூட்டம் போடுவீங்க, கடைசியில் தான் கருணாநிதி பேசுவார். நைட்டு ஃபுல்லாக பாதுகாக்கணும், கூட்டத்தை உட்கார வைக்கணும், பேசணும், 1 நாள் 2 நாள் மாநாடு நடக்கும். அப்போ நீங்களும் கூட்டம் சேர வரைக்கும் தானே வெயிட் பண்ணுறீங்க. விஜய்க்கு அந்த ஆட்டிடியூட் இருக்க தானே செய்யும், அது தப்பு இல்லை. ஆனால் வழிநடத்திய விதமும் அதை கையாண்ட விதமும் விஜய் கண்டிப்பாக விமர்சனக்குரியவர், அந்த பொறுப்புக்கு ஆளாகக்கூடிய. அது வழக்கு வந்து என்ன கோணத்தில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் களம் மாறுது. இப்போ விஜயை கையில் எடுக்கிறதுக்கு பிஜேபி டெல்லியில் வேலை பிஜேபி பண்ணுது, காங்கிரஸும் பண்ணுதுன்றாங்க, பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதிமுக அணியில் சேர்க்கறதுக்கான வந்து தாவேக கொடி காட்டுறான், கொடி எல்லாம் மாறுது. அரசியல் அப்படி மாறுமோ? அதிமுக அதிமுக தாவேகா பிஜேபியா இல்லை அதிமுக தாவேகா காங்கிரஸா அப்படின்னு ஒன்று இருக்கு, நடக்கிறது வாய்ப்பு இருக்கும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணுறதை விரும்ப மாட்டார். அது ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார் சொல்லிட்டு, ஜெயலலிதாவே எம்ஜிஆரே வந்து இன்னைக்கு நின்னாலும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டார். நான் உட்காந்துட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு உட்காண்டார். அதனால அவர் தன்னுக்கு த்ரெட் வரது விரும்ப மாட்டார். காங்கிரஸ் அதிமுக தாவேகா அமைஞ்சாலும் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கும், அது நடந்துட்டு போட்டோம். ஆக மொத்தம் இப்போ திமுக ஆட்சியிலேருந்து அகற்றப்படும். இன்றைக்கி சொல்லியிருக்காரு, என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றோம். இவ்வளோ நாள் திராவிடம் நீங்கள், இவ்வளோ நாள் திராவிடர்கள் சொன்னீங்க, இன்றைக்கி என்ன தமிழர்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு யோசனை இருக்குல்ல. இப்போ வந்து 2011 இதே சிக்கல் நடந்தது. ஜெயலலிதா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த ஒட்டுமொத்த சினாரியோ மாறிச்சு. 2011 நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு கூட்டம் போட்டாங்க, அதுக்கப்புறம் நிறையா மாறிச்சு. இந்த ஆட்சி இவங்க மிகப்பெரிய மிதப்பில் இருந்தாங்க. நீங்கள் ஒரு சொல்கிறாங்களா பொற்கால ஆட்சிங்கிற அப்படின்னா 2047 வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு இவங்க சொன்னாங்க. இப்போ இவ்வளோ ஏன் பயப்படுறீங்க, ஏன் இவ்வளோ பதறீங்க? நீங்கள் அமுதா விட்டு பதில் சொல்ல வைக்கிறீங்க, அப்புறம் முருகானந்த விட்டு பதில் சொல்ல வைக்கிறீங்க, டிஜிபி விட்டு பதில் சொல்ல வைக்கிறீங்க, எல்லாரும் பதில் சொல்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்லை அம்மா, அதை பதில் சொல்கிறது கடந்து இதில் சந்தேகம், அதாவது ஒரு குடிமகனா சில சந்தேகங்களை இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற சில சந்தேகங்களை பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ், அதுவும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து தகவல்களை தான் அவர் பேசியிருக்காரு, அது படிச்சு காமிக்கிறாரு. ஆமாம், அதுக்கப்புறம் மாரிதாஸ் வந்து பேசுறாரு. இதெல்லாம் கைது பண்ற நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? பதட்டம், யாரும் வாய் திறந்துடக்கூடாது, யாரும் வெகும் மடியில் கணம் இல்லைன்னா ஏன் பதட்டப்படும்? இல்லை, என்ன பிரச்சனை, இப்போ சமூக ஊடக காலமாகி போச்சு, உண்மைகள் சீக்கிரம் போய் சேர்ந்துருது, மக்கள் யோசிச்சுறான், ஒரு முடிவு எடுத்துறான், அப்போ அவங்க பதட்டம் இருக்க தானே செய்யும். இவங்க முரசொலி காலத்துலையும் தினகரன் காலத்துலையும் இந்து காலத்துலையும் வாழ்ந்ததான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வெகுஜனமும் ஒரு ஊடகமாக செயல்படுறான். கருத்துரிமை அதிகமாக இருக்குது. அன்றைக்கெலாம் டீ கடைக்கு போனால் நீங்கள் போய் பக்கத்தில் என்ன கூட ஏழை சின்ன பசங்களுக்கு என்ன வேலை ஓரம்போ அப்படி துரத்துட்டுறாங்க. நீங்கள் அப்படி இல்லை, அதே சிறுவர்கள் அதே இளைஞர்கள் தான் இன்றைக்கி மாபெரும் சக்தியாக மாறிட்டு வராங்க. அப்போ அவன் அரசியல் மயமாக வரான். அரசியல் மயமாகிட்டால் நமக்கு சிக்கல். ஏன் இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்னு நீங்கள் இட்லி கடையை போடுறீங்க? தேர்தல் வரப்போது தானே, அவனுக்கு ஒரு கூட்டம் வேணும் தானே சேர்க்குறீங்க. இதே தானே உதயநிதிக்கு போன தேர்தல் நடந்துச்சு. அப்போ நீங்கள் கட்டமைச்சிட்டு வர மாதிரி அவன் இளைஞரை கட்டமைக்க மாட்டானா? இவங்களுக்கு பதட்டம். தன்னோட வாக்கு வங்கியும் அந்த பட்டத்து இளவரசருக்கு பட்டத்தை சூட்டும் சூட்டு விழா வந்து எங்கே தவறிடுமோ, இந்த நேரத்தில் பாஜகவை காமிச்சு மற்ற நேரத்தில் கருத்துரிமையை வந்து சிதைக்கிறது. சரி, அந்த ஒன்று கூடிடக்கூடாது. வெண்ணெய் திரண்டு வர நேரம் இல்லை, பதட்டம் பயங்கரமாக இருக்கும்ல, அந்த பதட்டம். சரி, இப்போ வந்து சீமான் ஒரு பக்கம் தொண்டை தண்ணி வந்து பேசி ஒரு தலைமுறையை உருவாக்கி இந்த சினிமா போதையிலேருந்து விலகி ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு வந்த நடுவில் விஜயை வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டு திட்டமிட்டு, இது திட்டமிட்ட செயல் தான். நீங்கள் எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு கான்ஸ்பிரசி சொன்னாங்களோ அந்த மாதிரி இந்த தமிழ் சமூகம் எப்பெல்லாம் ஆயுதமயமாக்கப்பட்ட போதும் தமிழர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள், அரசியல் மயமாகும் போதும் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது என்னோட கருத்து. 1935 54 இதே சிக்கல் வந்துச்சு. மொழிப்போர் நடக்கும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு டிஎம்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மொழிப்போரும் இல்லை, மொழிப்பற்றும் இல்லை. இன்னைக்கு பசங்களுக்கு என்னன்னு கூட தெரியல, மொழியே இல்லை, செத்து போச்சு. சரிங்களா? அப்போ இப்போ இவன் அரசியல் மயமாக நம்ம வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் மிந்தி இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தோம். பேசுங்கடா, தமிழ் பேசுங்கடா அப்படின்னு தமிழ்ல ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடத்துங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அதை உருவாக்கிட்டாங்க. அந்த சிக்கல் உண்டாக்கிட்டாங்கல்ல. இது அதிகாரம் என்பது மக்களுக்கு எதிரானது. நான் மறுபடியும் பதிவு வைக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் வி த பீப்புள் சொன்னாலும் எல்லா சட்டமும் மக்களுக்கு எதிராக இருக்கா, மக்களுக்கு ஆதரவாக இருக்கா? மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். அப்போது தமிழர்கள் ஒன்று கூடும்போது அரசியல் மயமானாலோ ஆயுதமயமானது இனிமேல் நடக்குமான்னு தெரியாது. அப்போ அரசியல் மயமாகும்போது அதை எந்த அதிகாரமும் விரும்புவதில்லை. ஏன்னா இது அறிவு சமூகம், அறம் சார்ந்த சமூகம். இந்த சமூகத்தை விட்டுவிட்டால் நமக்கு எப்போவுமே சிக்கல் தான் அப்படின்ற பயம் எல்லாருக்குமே உண்டு. அது ஆரியத்துக்கும் உண்டு, திராவிடத்துக்கும். அந்த பதட்டம் தான் விஜய் பின்னாடி இருந்து ஏற்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உடனே Z+ன்றாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, அண்ணாமலை விழுந்து பதில் சொல்கிறாரு. என்ன அக்கறை இருக்குது உங்களுக்கு, என்ன தேவை இருக்குது? சரிங்களா? நீங்கள் வந்து பாஜக தீண்டத்தகா சக்தின்ற இதெல்லாம் சமாளித்து சீமானால இதை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு போராட்டம் தாங்க. நீங்கள் 1944 பேசுகிறாங்க, 48 ஏற்க ஆரம்பித்தாங்க. ஆட்சி பிடிச்சது 1967. ஒரு நெடிய பயணம், 19 வருஷம் கிட்டத்தட்ட.
அந்த அந்த நெடிய பயணம் இருந்தால் ஒரு ஒரு மனுஷன் வயசுக்கு வரதே 18 வயசுன்னு சொல்கிறோம்ல, அந்த வயசை கொடுக்கணும்ல. ஒரு செடி நட்டால் அது காய்க்கிற காலம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பனைமரம் நட்டால் 18 வருஷம் 20 வருஷம் கழிச்சா காய்க்கும்னு சொல்கிறாங்க. அந்த பக்குவம் இருந்தால் தான் நிலைத்து நிற்கும். கடைசி பீரியட்லையுமே திமுகவை கை தூக்கி விட்டது தமிழ் தான். எப்பவுமே 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 தமிழ் தான், தமிழர்கள் தான். தமிழர்களை தூக்கி விட மாட்டேங்க எல்லாம். என்ன சிக்கல், நாங்கள் அந்த மாயம் இருக்குல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நீங்கள் திராவிட இயக்கத்தோட சினிமான்னு ஒன்று பேசினாங்க தெரியுமா? பாரத ராஜா வர வரைக்கும் திராவிட இயக்கம் தான் சினிமாவில் இருந்துச்சு. பாரத ராஜா தான் முதல் தமிழன், தமிழ் தேசிய இயக்கத்தை, தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் சினிமா எடுத்தவன். அது வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் இருந்துச்சு. அவங்க பேசின வசனங்கள் தான் இருந்துட்டு அதை முதல்ல உடைச்சது பாலச்சந்தர் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரத ராஜா தான். அதனால அந்த அப்படிதான் தூக்கிட்டு வயலுக்கு போனாப்ல. கண்டிப்பா வெகு மக்களை காட்டினார். நம்ம படம், நம்ம மொழி, அங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே செட் பண்ண ஆளுகளை ஓட குறுக்க ஓட விட்டுட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்களே தான் இருப்பாங்க பெரும்பாலும். நீங்க யார் இயக்குனர் எடுத்துக்கோங்க, கலைஞர்கள் ஆட்டம் எல்லாமே அவங்கள தான் இருந்தாங்க. பாரத ராஜான்ற முதல் தமிழன் தான். அப்போ கேமராவே எல்லா பக்கம் திருப்பி நம்ம தமிழர் கால அவகாசம் தேவைப்படுதில்ல. நீங்கள் 600 கிட்டத்தட்ட என் கணக்குப்படி 600 வருஷமாக தமிழன் வேற்று மொழியாளர்களால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறான். 800 ஆண்டுகளுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போது அதிகாரத்தை அவன் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவானா? தமிழரை தன்னை உணர்வதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம்னு பேசின சமூகம், பிச்சை புகழும் கற்கை நன்றே என்று சொன்ன சமூகம் அப்படி தான் இருந்துச்சு. காலமும் சூழலும் அவனை வச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன சரியாக சொன்ன சீமான் கொண்டு போகிற தமிழ் தேச அரசியலும் இன்றைக்கி ஐயா குணாவுக்கு வந்து விழா எடுக்குது. இந்த சமூகம் இன்றைக்கி தான் தமிழனை உணருது. ஆமாம் டே, அந்த கிழவன் கத்தி சொன்ன நம்ம கேட்காம விட்டுட்டுமே. இப்போ தான் குணாக்கள் பேய் மணியரசன் எல்லாரையும் நீங்கள் உணர்றீங்க. இப்போ தான் புரிஞ்ச ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அவங்க அப்போ இருந்து பேசும்போது அவங்க அந்த ஊடக பலம் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பத்திரிகை ஊடகம் இல்லை, பெரும் பத்திரிகை இல்லை, சினிமா கிடையாது. அவங்க பேசி எடுபடலை. இவங்க அண்ணாதுரோட சாதுரியம் பார்த்தீங்கன்னா நாடகத்தை டக்குன்னு பிடிச்சாரு. நாடகம் சினிமா வந்தோன்னா சினிமாவை பிடிச்சாரு. இது நம்மளால யாருமே போல கலைப்படைப்புக்குள்ள புகுந்து அதற்கு மூலமா உள்ள நுழைஞ்சு எது பெரிய ஊடகமோ அது எல்லாம் அவர்கள் கைப்பற்றினார்கள். தமிழர்கள் அந்த அளவுக்கு பொருளாதாரமும் இல்லை, சிந்தனை இல்லை. அவன் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய போராட்டத்தில் இருக்கிற சிக்கல் இருக்கு. அதனால நன்றி, மிக்க நன்றி. ஒரு நெடிய உரையாளர் இருந்தது. நன்றி, வணக்கம்.